நீங்க இந்த மிஸ்டேக்ஸை உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ட்ட பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம அந்த பர்சன் உங்களை சீன் ஜோன் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணுவாங்க, இல்ல உங்களை கோஸ்டே பண்ணிட்டு விட்டுட்டே போயிடுவாங்க. என்ன பயமுறுத்துற அப்படி என்னதான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்களே எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, இதெல்லாம் ஒரு மிஸ்டேக் நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனா அந்த பர்சன் இது ஒரு பெரிய டர்ன் ஆஃபா பார்ப்பாங்க. நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நியூ வந்தீங்க இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், நமக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருந்தா அந்த பர்சன் தான் எனக்கு எல்லாமே. அந்த பர்சனுக்காக நான் எப்பயுமே அவைலபிளா இருப்பேன். எவ்வளவு எனக்கு முக்கியமான வேலை இருந்தாலும் எனக்கு அந்த பர்சன் தான் முக்கியம், அவங்களுக்காக நான் எப்பயுமே அவைலபிளா இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா நீங்க வந்து அந்த பர்சனுக்கு ஒரு டர்ன் ஆஃபா மாறிடுவீங்க. அந்த பர்சனுக்கு உங்க மேல இருக்க இன்ட்ரெஸ்டே குறைஞ்சிடும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பர்சனுக்கு எப்பயுமே அவைலபிளா இருந்தா அவங்க வந்து உங்களை வேல்யூவே பண்ண மாட்டாங்க. அதனால உங்களுக்கு பிடிச்ச பர்சனா இருந்தாலுமே நீங்க வந்து கம்மியான டைம் அந்த பர்சன் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா the less is more attractive. ஸோ நீங்க ஓவர் டெக்ஸ்டிங் பண்ணக்கூடாது, டபுள் டெக்ஸ்டிங் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எப்பயுமே அவைலபிளா இருக்கிறதுல இருக்கவே கூடாது. இது மாதிரிலாம் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பர்சனுக்கு உங்க மேல அட்ராக்ஷன் இருக்கும். ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி ஓவரா அவைலபிளா இருக்கேன், டபுள் டெக்ஸ்ட் பண்றேன், எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்ச நாள்ல அந்த பர்சன் வந்து உங்களை வந்து சீன் ஜோன் இல்ல ஃப்ரெண்ட் ஜோன் இல்ல கோஸ்டே பண்ணிட்டு போயிடுவாங்க. செகண்ட், சில பேர் அவங்களுக்கே தெரியாம இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதாவது எப்பயுமே வந்து அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க, அவங்கள பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. அந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சனை பத்தி யோசிக்கவும் மாட்டாங்க, அந்த பர்சனை பேசவும் விட மாட்டாங்க, அந்த பர்சன் கிட்ட லிசனுமே பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்க ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா எப்பயுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு டேட்டிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், எப்பயுமே நம்ம வந்து மற்றவங்களுமே லிசன் பண்ணுங்க. ஆனா நம்ம மட்டும் நம்மளை பத்தி மட்டும் யோசிச்சு நம்மளை பத்தி மட்டும் பேசிக்கிட்டே இருக்கோம்னா கண்டிப்பா அந்த பர்சன் வந்து ஒரு மாதிரி போரிங்கா ஃபெல்ட் ஆயிடுவாங்க. அந்த பர்சன் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டட், என்னடா நம்மளை பத்தி பேசவே விட மாட்டாங்க, நம்மளை பத்தி கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அந்த பர்சன் அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ரெகனைஸே பண்ணலனா கண்டிப்பா அந்த பர்சனுக்கு நீங்க ஒரு டர்ன் ஆஃபா மாறிடுவீங்க. தேர்ட், நீங்க எப்பயுமே வந்து நெகட்டிவா இருக்கீங்க, நீங்க எப்பயுமே வந்து மத்தவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றீங்க, நீங்க எப்பயுமே மத்தவங்களை பத்தி காசிப்லாம் பேசுறீங்கன்னா உங்க கூட யாருமே வந்து டிராவல் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பர்சன் நம்ம கூட அட்டாச் ஆகணும், அந்த பர்சனுக்கு நம்ம பாசிட்டிவிட்டி ஷோ பண்ணணும், பிளஸ் வந்து நம்ம வந்து மோட்டிவேஷன் கொடுக்கணும், சப்போர்ட் கொடுக்கணும். இப்படிலாம் இருந்தாலும் ஒரு பர்சன் நம்ம கூட லைஃப் லாங் டிராவலே பண்ணுவாங்க. அப்படி நீங்க கொடுக்காம நீங்க எப்போ பார்த்தாலும் அந்த பர்சன்ட்ட பேசும்போது நெகட்டிவ் எனர்ஜி தான் ஷோ பண்றீங்க. அதாவது என் ஆஃபீஸ்ல எப்படி நடந்துருச்சுடா, என்னோட எக்ஸ் இப்படி விட்டு போயிட்டாண்டா அப்படின்னு சொல்லி நீங்க எப்போ பார்த்தாலும் நெகட்டிவா அந்த பர்சன்ட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னா அந்த பர்சனோட எனர்ஜியை நீங்க ட்ரெயின் பண்றீங்கன்னு அர்த்தம். அதனால ஓவர் த பீரியட்ல அந்த பர்சனுக்கு உங்க மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். அதனால அந்த பர்சனுக்கு நீங்க வந்து ஒரு டர்ன் ஆஃபா தெரிவிங்க. அப்ப நான் எப்படி தான் அதை ஃபிக்ஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பர்சன்ட்ட பேசும்போது எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ல பேசுங்க. அந்த பர்சனோட கோல்ஸ், பேஷன், ட்ரீம்ஸை பத்திலாம் பேசுனீங்கன்னா அந்த பர்சனுக்கு நீங்க ரொம்ப பாசிட்டிவா தெரிவிங்க. உங்க மேல அந்த பர்சனுக்கு அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா நீங்க கோல்ஸ், பேஷன்லாம் பேசும்போது. ஃபோர்த் பிக்கஸ்ட் மிஸ்டேக், நீங்க அந்த பர்சன்ட்ட நான் ரொம்ப நல்லவன் ஷோ பண்றதா இருக்கிறதுலே பெரிய மிஸ்டேக். அதாவது நம்ம வந்து கைண்டா இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட், ஆனா அந்த பர்சன்ட்ட நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நீங்க காமிச்சீங்கன்னா அந்த பர்சன் உங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிடும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நல்லவனா இருக்கணும்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பர்சன் எது சொன்னாலும் நம்ம வந்து அக்ரி பண்ணுவோம். ஆனா அது வந்து தப்பு நமக்கு தெரியும். ஆனா அந்த பர்சன் சொல்லிட்டாங்க அப்படின்னு அக்ரி பண்றது அப்புறம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த பர்சன் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை பண்றது, இந்த மாதிரி நீங்க வந்து அந்த பர்சனுக்கு நான் வந்து ரொம்ப நல்லவன் ஷோ பண்ணும் அப்பதான் எனக்கு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா அப்பதான் உங்க மேல இருக்க இன்ட்ரெஸ்டே வந்து போயிடும். ஏன்னா ஒரு பர்சனுக்கு எப்போ ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும், ஒரு பர்சன் வந்து அவங்களா டிசிஷன் எடுக்கணும், அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியனை பேசுறாங்க பாத்தீங்களா, அப்போதான் அந்த பர்சன் வந்து அவங்களோட கண்ணுக்கு வந்து அட்ராக்டிவா தெரியுங்க. நீங்க எப்பயுமே அந்த பர்சனுக்கு அக்ரி பண்ற பர்சனா இருந்தீங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு ஒவ்வொரு பீரியட்ல வந்து அவங்க உங்களை டாமினேட் பண்ணுவாங்க. இல்ல அந்த பர்சன் என்னடா அவங்க எதுவுமே ஒரு சொந்தமா ஒரு முடிவே எடுக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சு உங்க மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். அதனால எப்பயுமே வந்து நான் ரொம்ப நல்லவனா இருக்கணும்னு ஷோ பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காது. ஃபிஃப்த் மிஸ்டேக், டிராகன் மூவி பார்த்திருப்போம் எல்லாருமே வந்து அந்த காலேஜ் பீரியட்ல யார் ரொம்ப கெத்தா தெரியுறாங்களோ அவங்கள வந்து அந்த பொண்ணுங்களுக்குலாம் பிடிக்குன்ற மாதிரி ஷோ பண்ணுவாங்க. அது கரெக்ட் தான். பட் அப்போ மட்டும்தான், காலேஜ் பீரியட்ல மட்டும்தான் அது வந்து கரெக்டா இருக்கும். ஆனா நீங்க காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு பேஷனே இல்லாம வேலை செய்யாம இருந்தீங்கன்னா உங்களை யாருக்குமே பிடிக்காது பாத்தீங்களா. அதே மாதிரி தான் உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இல்லை, உங்களோட லைஃப்ல வந்து நீங்க எந்த ஒரு பர்பஸுமே இல்லாம ஓடிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பர்சனுக்குமே வந்து உங்களை பிடிக்காது. எப்போ வந்து ஒரு பர்சனுக்கு வந்து உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது போகவே போகாதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பேஷன் ட்ரிவன் பர்சனா இருக்கணும். உங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ்க்கு வந்து ஓடிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த பர்சன் மேலதான் எல்லாருக்குமே வந்து அட்ராக்ஷன் இருக்கும். அதனால எப்பயுமே நீங்க வந்து ஒரு பர்சனை டேட் பண்றீங்களோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பர்சன் வந்து உங்க மேல எப்பயுமே அட்ராக்ஷன்லாம் போகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து உங்களோட பேஷன்ல ஓடிட்டு இருக்கணும். அதுக்காக அந்த பர்சனுக்காக பண்ணணும் இல்லை, நம்மளோட லைஃப்ல நம்மளோட பேஷனை நோக்கி ஓடும் போது நம்மளோட லைஃப்ல நிறைய விஷயத்தை நம்மளால அச்சீவே பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி டர்ன் ஆஃப் வீடியோஸ் நான் போடுறதுல உங்களுக்கு தேவையே படாது. நான் இப்ப சொன்ன 5 மிஸ்டேக்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட அட்ராக்ஷன் லெவல் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும் கரெக்ட் தானே. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணா நீங்களே வந்து வேற லெவல்ல மாறுவீங்க, நீங்களே வந்து ஒரு அட்ராக்டிவ் பர்சனா மாறுவீங்கன்னு உங்களுக்கே தெரியுதா? அப்படி தெரிஞ்சுச்சுன்னா லைக் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. சேனலுக்கு நியூவா இருந்தீங்க இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக் யுவர் லைஃப் ஹாப்பியர். until this, bye, it's Vijay. Bye bye.